இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். முதல்ல எல்லாரும் போங்க. அத்த அது எப்படி அத்த? ஜனனி சொல்றது சரிதானே? துளசியா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சிவா, ஏதாவது பேசு. துளசி மன்னிப்பு கேட்க மாட்டா. நான் தான் மன்னிப்பு கேட்கணும்னு நீ சொன்னா நானே கேக்குறேன். எனக்காக பேசுறதுக்குன்னு யாரு இருக்கா? நீ முதல்ல மன்னிப்பு கேளு, அடுத்து அப்பாவே சொல்லுவார். சிவா மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல தப்பு பண்ணது யாரு? துளசி தானே. அவங்களுக்கே முன்னுரிமை கொடுத்து முதல்ல துளசிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஐயா, இதை இதோட விட்டுருங்க. துளசி வா போலாம். நீ வா. இல்லங்க, அப்படியே போனா என்னமோ பஞ்சாயத்து நீங்க கையில எடுத்துட்ட மாதிரி போறீங்க. அண்ணன் சொல்லட்டும். என்ன மன்னிச்சுக்கோ, சாரி. இப்படி கேட்டா எப்படி? என்ன நீ? போதும் ஜனனி, விடு. சிவா, எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? என்ன தப்பு பண்ணான்னு விவரமா சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லு. ஜனனி சொல்றதும் சரிதான். துளசி, நீ முதல்ல உள்ள போ. சொன்ன கேளுமா, உள்ள போ. என்ன ஆண்டி, என்ன பேசுறீங்க? என்ன விட துளசி முக்கியமா? அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல, அப்புறம் என்ன? அண்ணே, என்னண்ணே இது? ஜனனி ப்ளீஸ். துளசி, நீ பண்ண எல்லா தப்பையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு. சிவா, இது நல்லா இல்லடா, ரொம்ப தப்பா இருக்கு. துளசி மன்னிப்பு கேட்க மாட்டா, என்ன பண்ணுவ? அம்மா, நீங்க கோவப்படக்கூடாது. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். சிவாவை காப்பாத்தணும்னு நினைச்சு இங்க கொண்டு வந்தது ஏன் தப்பு? ஒரே அறையில இருந்தாலும் கண்ணியம்மா கட்டுப்பாடா சிவா ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கற்ப காப்பாத்திட்டு இருந்தது ஏன் தப்பு? சிவா என்ன காதலிக்கிறதா சொல்லி என்னையே சுத்தி சுத்தி வந்தப்போ என் மனசுல இடம் கொடுக்க கூடாதுன்னு மனச கல்லாக்கிட்டு இருந்தேன்ல, அது ஏன் தப்புதான்? எப்படியாவது ஜனனியை தேடி கண்டுபிடிச்சு சிவா கிட்ட ஒப்படைச்சிருந்தா இந்த வீட்டை விட்டு போகணும்னு இருந்தேன்ல, அது ஏன் தப்புதான்? காஞ்சிபுரம் தேடி போனப்போ ஜனனி செத்துட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னதை நம்பி ஜனனிய பத்தி ஞாபகமே இல்லாம இருந்த சிவாவை வச்சு ஜனனிக்கு காரியம் பண்ணதும் ஏன் தப்பு? சிவாவை பாம்பு கடிச்சப்போ என்னையும் மீறி நான் காதல சொன்னது ஏன் தப்பு? சிவா தாலி கட்டியும் அவருக்கு முழுசா பொண்டாட்டி ஆகாம இருந்ததும் ஏன் தப்பு? இப்படி எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு ஜனனி. எல்லாமே ஏன் தப்புதான். சாரி, என்ன மன்னிச்சிரு. அப்புறம் என்ன? சித்திக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சிவா, போதுமாடா? இல்ல இன்னும் வேற ஏதாவது விளக்கமா சொல்லி மன்னிப்பு கேட்கணுமான்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்லு. மன்னிப்பு கேக்குறேன்னு மானத்தை வாங்கிட்டு போயிட்டா அவ. சிவா, சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஜனனி மன்னிப்பு கேளு. சாரி. ஹே, இது என்ன சாரி? விவரமா சொல்லி சித்தி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே?
பைக் சீட்டை நான் கிழிச்சிட்டு நீங்க கிழிச்சதா சொன்னதுக்கு சாரி. தமிழ்ல கேளுமா? பைக் சீட்டை நான் கிழிச்சிட்டு நீங்க கிழிச்சதா சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பத்மா, ஜனனி சொன்னதுதான் உண்மைன்னு எதை வச்சு நீ சொன்ன? அண்ணே, மலேசியாக்காரி பொய் சொல்ல மாட்டான்னு நம்பினேன். இத பாரு, ரம்யாக்காக நீ பழிவாங்க நினைக்கிறது துளசியை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையும் தான். பாத்துக்க. ரம்யா, இதுக்கு மேலேயும் நீ சிவா மேல ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னாலதான் போனா போதுன்னு ஒரிஜினல் நகையை கொடுக்காம நீ டூப்ளிகேட் பண்ணி கொடுத்தது இப்ப என்னாச்சு பார்த்தல? நான் எதை நினைச்சு இத்தனை நாள் பயந்தனோ அது நடக்க போகுது. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டோம். மணிமேகலை பத்தி உனக்கு தெரியாது, அவ மோசமானவன். என்ன அசிங்கப்படுத்தாம விட மாட்டா துளசி. விஷாலட்சிக்கு தெரியறத விட நான் செத்து போறதே மேலு. இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? ஒரிஜினல் நகையை கொடுத்தா மேகலை உங்களை விட்டுருவாங்களா? ஒரிஜினல் நகையை கொடுத்தாலே விடமாட்டா, இப்ப ஏமாத்தினா விட்டுருவாளா? மேலும் மேலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பயப்படாம ஸ்டேஷனுக்கு போங்க. எப்படி மாறுச்சுன்னு கேட்டா எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு மட்டும் அந்த மேகலை கிட்ட அடிச்சு சொல்லுங்க. என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. என்ன நம்புங்க, இது சத்தியம். நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு துளசி. இது பாரு, நான் உன்னை குலதெய்வமா நினைக்கிறேன். எது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம். விசாலா, விசாலா. இந்த வரேங்க. பா, என்னங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், போயிட்டு வந்துடுறேன். அப்பா நானும் வரேன். சிவா, நான் கார் சாவி எடுத்துட்டு வரட்டா? ஆம், கொண்டு வா. சிவா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா நானும் வரனே. வேண்டாம் மாப்ள, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க மட்டும் எதுக்கு தனியா போனோம்? நாங்களும் வரோமே. ஏங்க, கூட கூட்டிட்டு போங்களேன். சொன்னா புரியாதா?